என்ஆர் ஐஏஎஸ் அகாடமியோட 47th 47வது வெற்றி விழா சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு கைத்தட்டல் மூலமாக நீங்கள் அதை தெரிவிக்கலாம். அதோட மார்னிங் செஷன் முடிஞ்சு ஸ்டூடெண்ட் ஸ்பான்சர் பண்ண ஒரு அற்புதமான சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஸோ ஆஃப்டர்நூன் செஷன் ரீஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்டர்நூன் செஷனில் உங்ககிட்ட தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க 4 ஃபேமிலி வெயிட்டிங்கில் இருக்காங்க. திவ்யா, சூர்யா, விஷ்ணு அண்டு தரணி ஃபேமிலி. ஸோ தரணி ஃபேமிலி தான் அடுத்து வரணும். பட் நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன், கொஞ்சம் இருங்கம்மா நீங்கள் கடைசியாக பேசலான்னு. அதனால் திவ்யா அண்டு ஃபேமிலி ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். உங்கள் கிளாப்ஸோட நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் தெளிவாக வை, எண்ணம் உயர்வாக வை, வாழும் காலம் எல்லாம் மண்ணில் மரியா. உங்க ஃபேன்ஸா? தெரியல சார். தெரியலையா? திவ்யா ஃபேன்ஸ் ஆட நீங்க? திவ்யா ஆர்மியா? என்ன எப்போ ஃபார்ம் ஆச்சு இது? பேசுங்க பேசுங்க ப்ளீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சார். என் பேர் திவ்யா. நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் திட்டக்குடி. நான் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணது 2022 ஆகஸ்ட் 8 ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ண கிளாஸில் வந்துட்டு அன்றைக்கி மார்னிங் செஷன் அப்போ எப்போயுமே சாங் போடுவாங்க இல்லையா? அப்போ என்ன பாட்டு போட்டிருந்தாங்கன்னா மஸ்காரா போட்டு மைக்கிறி அந்த சாங் தான் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த பாட்டு போட்டப்போ நான் ஓகே ரெஃப்ரெஷ்மெண்ட்காக போட்டிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் இருந்த பொண்ணுக்கிட்ட சரி ரெஃப்ரெஷ்மெண்ட்காக போடுறாங்க அதுக்குன்னு இந்த பாட்டாக போடுவாங்க காலையிலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த பொண்ணு அந்த பாட்டு பாடக்கூடாதுங்க, இங்கே பாருங்கள் இந்த பாட்டு தான் பாடு. இல்லை எனக்கு பார்க்காமலே எனக்கு பாட தெரியும் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த பொண்ணு இல்லைங்க நம்ம சார் வந்துட்டு அந்த ராம்சார் சைட்டுக்காக அப்போ வச்சுருந்தாங்க அந்த சாங்கு, அதை வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க எனக்கு இதெல்லாம் பாடி பழக்கம் இல்லை, வேறு வழி இல்லை, இது நீங்கள் பழகிட்டு தான் ஆகணும், படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. நான் ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டோ இல்லை சாங் கட்டோ ஃபாலோ பண்ணுற ஆள் கிடையாது. ஆனால் மாற வச்சுட்டாங்க. கண்டிப்பாக அது நமக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக ஷார்ட்கட்டும் சரி சாங் கட்டும் சரி எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகும்னா நமக்கு வந்து ஈஸியாக சில பாயிண்ட்ஸை வந்து நம்மளால் கேட்சப் பண்ணிட முடியும். ரொம்ப டிப்பிக்கலாக இருக்கும் தெரியுமா? இப்போ எப்படி சொல்கிறது, ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ இந்த அனிசி, காசிமா இந்த மாதிரியான சில விஷயம்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதை கேட்சப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்துமே நான் வந்துட்டு குரூப் 4 இந்த கொஷினை தப்பு பண்ணினேன். அந்த அனிசி, காசிமா இந்த கொஷின்லாம் வந்து தப்பு பண்ணினேன். அதனால ஷார்ட்கட்லாம் கண்டிப்பாக படிங்க. சாங் கட்டில் வந்துட்டு சாரி அதுக்கப்புறம் அந்த சாங் கட்லாம் கொஞ்சம் அந்த பழைய டேட்டாஸாக இருக்கும் இல்லையா? அந்த இந்த ஆவும் தமிழும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு சாங் கட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு வந்து அதில் ஹெல்ப் பண்ணது வந்து அந்த சோழர்களின் காலம் பொற்காலமோ அதில் வந்துட்டு நான் படித்தது வந்து அந்த மையறு படிவத்தின் மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் படித்தேன். ஆனால் எனக்கு அது யூஸ் ஆனது என்னன்னா அதுக்கு கீழே இருந்து அந்த நாயக்கர்கள் சிலை அந்த தந்தத்தில் 4 அடி உயரத்தில் இருந்துச்சு. அது வந்துட்டு எனக்கு டக்குன்னு பார்த்ததும், ஏன்னா நான் கடைசி நேரத்தில் அந்த லெசன்ஸ் எதுவுமே படிக்கவே இல்லை, சாங் கட் மட்டும்தான் படிச்சுட்டு போயிருந்தேன். அதனால் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டக்குன்னு அது பார்த்ததுமே நாயக்கர்கள், ஸ்ரீரங்கம், அது 4 அடி, ஓகே டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான காலம் பொற்காலமோ செப்பு சிலையின் பொற்காலமோ செம்பியன் மாதேவி செப்பிடுமோ மண்ணுக்குள் இது கலைமாகுமோ தள்ளாடும் சிற்பக்கலைதான். சோழர்களோட சிற்பக்கலைக்குரிய பாட்டு இது. அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து
டெய்லி டெஸ்ட்டு எழுதுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அந்த டெஸ்ட்டு எழுதுனீங்க இல்லையா அந்த கொஷின்ஸை வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது யாருமே இங்கே பெரும்பாலும் பண்ணுறதே கிடையாது. இன்னொன்று, இங்கே எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் படிக்கிறோம். ஆனால் யாருமே ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எல்லோரும் ஒன்று சேர்றீங்களே தவிர யாரும் வந்து அந்த ஒரு குரூப் டிஸ்கஷன் வச்சு நம்ம படிப்போம், இன்றைக்கி வச்ச டெஸ்ட்டை வந்து நம்ம குரூப் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு யாருமே வந்து வர்றது கிடையாது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் வேறு வெளியே அவுட்டர் ஹாஸ்டல்லாம் தங்குனீங்கன்னா அங்கே நீட்டுக்கோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களோட உங்களுக்கு வேவ் லென்த் வந்து செட் ஆகாது. ஆனால் இங்கே வந்து எல்லாம் ஒரே பேட்டர்னில் படிக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ இப்போ இன்றைக்கி வச்ச டெஸ்ட்டை இன்றைக்கே வந்துட்டு நீங்கள் அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் கொஷினை பார்க்குறீங்களோ அதை பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்றப்போ அந்த கொஷின் வந்துட்டு உங்களுக்கு அந்நியமாக தோணாது. அது வந்து ரொம்ப இதுதானே நமக்கு வந்துட்டு டக்குன்னு அந்த ஒரு ஃபாண்ட், அந்த ஃபாண்ட் சைஸ்லையோ இல்லை அந்த பேப்பர் கலரோ பார்க்குறப்போ நம்ம அங்கே கிளாஸ் ரூமில் எழுதின டெஸ்ட் வேறு, இங்கே இந்த டெஸ்ட் வேறு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் சாரோடைய தமிழ் நோட்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ஃபஸ்ட்டு இந்த பாரதியார், பாரதிதாசன் இவங்கள பற்றியெல்லாம் வந்துட்டு ஒரு முன்னுரை மாதிரி தந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை சார் அப்படி தான் ரெஃபர் பண்ணி எடுத்துருந்துருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படியே எனக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் அது படிக்கலைன்னு ஃபீல் பண்ண வேணாம். இப்போ அது கிடையவும் கிடையாது. இலக்கண நோட்ஸே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அது நல்லா இலக்கணத்தெலாம் நல்லா படிக்க கற்றுக்கோங்க. அந்த எப்படி சொல்கிறது, இந்த தடவை ரொம்ப டஃப்பாக இருக்குமோன்னு தோணுது, ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இலக்கணம்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டு, சாங் கட்டு எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை முடிஞ்ச அளவுக்கு பிஸியாக வச்சுக்கோங்கன்னு அடிக்கடி சார் சொல்லுவாங்க. என்ன நம்ம எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தோணுதோ அப்போ தான் வந்து நமக்கு தேவையில்லாத தாட்ஸ்லாம் வந்து தோணும். அதெல்லாம் வந்து தேவை கிடையாது. உங்களை முடிஞ்ச அளவுக்கு காலையில் எந்திரிச்சதுமே படிச்சுக்கிட்டே இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி தோன்றப்போ காலைல ரெடி ஆவீங்களா கிளாஸ்க்கு வரப்போ, அப்போ வேணா ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு சாங் வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு எந்துவாக இருக்கும். ஏன் நம்ம சாங் கூட வச்சு கேட்டுக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி அன்னைக்கு நடக்கிற அந்த டெஸ்ட்டும் சரி, போர்ஷன்ஸும் சரி அன்றைக்கே படித்து முடிச்சிருங்க. அது ரொம்ப நல்லது. பின்னாடி கொண்டு போனீங்கன்னா அது சக்ஸஸ் வந்துட்டு தள்ளிக்கிட்டே தான் போகும். தேங்க்யூ. அப்பா சார், சித்தப்பா பசங்க சார், பிரிய பிரகாஷ், கிருஷ்ணகாந்த், சுவாதி. அப்பா ரொம்ப அழகாக இருக்காங்க, கம்பீரமாக அழகாக இருக்கீங்க. எப்போதுமே நம்ம தொழில் அது. என்ன தொழில் சார்? சாமியில். சாமில். ஓகே ஓகே. அப்புறம் நம்ம எப்பவுமே வெயிட் போகிறது இந்த மாதிரி ஹெல்த்தியான வேலையெல்லாம் நம்ம ஹெல்த்தியாக வெயிட்டு தூக்கிறதுனால. நல்ல வணக்கம், உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். இப்போ பசங்க எல்லாரும் சொல்கிறேன், உங்களை வந்து நம்பணும். ஃபஸ்ட்டு வந்து தன்னை வந்து நம்பிக்கணும். தன்னால் முடியும் அப்படின்னு நினச்சா எல்லாமே முடியும். திரும்ப ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் லைஃப்பை ஒரு செகண்டு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வயசில் என்ன பண்ணணும், இந்த வயசில் என்ன பண்ணணும்னா படிக்கணும். அதை மட்டும்தான் கான்செப்டில் வச்சுக்கணும். அடுத்தது சிந்தனையே வரக்கூடாது. அடுத்த சிந்தனை வந்தால் உங்கள் லைஃப் போயிடும். வேறு ட்ராக்கில் மாறவே கூடாது. அதை தவிர மீதி எல்லாம் செய்கிறாங்க, அதுதான் தப்பு. அதாவது நான் என் பிள்ளைங்க எல்லாம் மாஸ்டர் டிகிரி பண்ணுறேங்க, எல்லா பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா வேலையில் இருக்காங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு செகண்டு கூட லைஃப் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இமை கூட இல்லை நம்ம லைஃப் இல்லை. இந்த பிரஞ்சத்தில் நமக்கு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும். படிச்சிட்டிங்கன்னா ஒரு 25 வயசுக்கு மேலே உங்கள் லைஃப்பை ஜம்முன்னு போயிடும். இப்போ வந்து நீ ஏமாந்துனா பின்னாடி ஏமாந்துருவேன். அதனால் நல்லா படிங்க, நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ படிச்சிட்டிங்கன்னா பின்னாடி என்ஜாய் பண்ணலாம். இப்போ படிக்கலைன்னா பின்னாடி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, உங்கள் லைஃபே போயிடும். அதனால் நல்லா படிங்க, நல்லா வாழுங்க. வாழ்க வளமுடன். எந்த ஊருங்க? திட்டக்குடி சார். திட்டக்குடி. திட்டக்குடி திட்டக்குடி டவுனே தான், நகராட்சி. நான் திட்டக்குடி ஸ்கூலில் 3 வருஷம் படித்தேன். திருமாவளவனே இங்கே தான் படிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம் சார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பண்ணுறது எப்படின்னா, இப்போ உங்களை பற்றி சொல்கிறேன். இப்போ சும்மா சாதாரணமாக ஒரு 10 பிள்ளைங்களை வச்சு டியூஷன் வைக்கிற வாத்தியாரே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாத்தியாரை போட்டுக்கிறான். அவனால் கொடுக்க முடியாது. ஒரு 500 அந்த பிள்ளைங்கள்ட்ட இருந்து சம்பளத்தை கொடுப்பான். அவனே வந்து 2 வாத்தியாரை போட்டு வேலை செய்கிறான். ஆனால் இந்த 500 ஸ்டூடெண்ட்டுக்கு பக்கம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒண்டியாக ஒரே ஆளாக ரெண்டு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இதை விட ஒரு சிறப்பான ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. புரியுதுங்களா? திரும்ப என்ன ஒன்று, நான் எங்கள் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன், எப்படி இவ்வளோ ஒரு சாதனைமா ஒரு வாத்தியார் கூட வைக்காமல் எப்படி பண்ணுறாரு, அவரே பண்ணுறாருங்கிறியே. ஏதோ அந்த கணக்கு மட்டும்தான் நீங்கள் ஏதோ அது சொல்லிச்சு. அதே மாதிரி எம்பிஏ படிச்சிருக்காரு, என்னுடைய பிஸ்னஸில் பார்த்துட்டு இருக்காரு. புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோம், பட் இருந்தாலும் நாங்கள் கூலியால் வைக்க மாட்டோம். இவர் காலையில் காலேஜுக்கு போகிறதுக்குள்ள ஒரு சில வேலை இருக்குது பட்டறையில், அந்த வேலையை முடிச்சு போடுவார். 9 மணிக்கு மேலே இவர் வருவார். சாயந்தரம் 5 மணி தான் வீட்டுக்கு வருவோம். நிறைய டர்ன் ஓவர் பண்ணுறோம். புரியுதுங்களா? நாங்கள் எதுக்கு சொல்கிறோன்னா, உங்களை மாதிரி தான் நாங்கள் சொல்ல வரோம். கூலியாளை பார்த்து வேலை செய்ய முடியாது. நம்மளே பண்ணால் தான் அதில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சிக்க முடியும். அதனால் நல்லா படித்து நல்லா வாங்க, நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. இப்போ என் பொண்ணு வந்து திவ்யா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. இத்தனை வயசு வரைக்கும் அது வந்து நல்லபடியாக இருந்து நல்லபடியாக வேலைக்கு போயிடுச்சு. நான் என் தம்பியை படிக்க வச்சு இன்றைக்கி ஏஹெச்எம்மாக இருக்கார், நான் தான் படிக்க வச்சேன். அது மாதிரி நல்லா படிங்க, நல்லா வருவீங்க. வாழ்க வளமுடன். திட்டக்குடி பக்கத்தில் இந்த தொழுதூர் வர வழியில் கீழச்சிறுவாயின்னு ஒரு ஊர். கீழ்ச்சிறுவாய் சொல்லுங்கள், நகராட்சிக்கு அடுத்த ஒரு ஸ்டாப்பு. கீழ்ச்சிறுவாயில் எமனேரி இருக்குல்ல, வெல்லிங்டன் நீர்த்தேக்கம். சொல்லுங்கள். வெல்லிங்டன் நீர்த்தேக்கத்தில் அப்பா ஒர்க் பண்ணாங்க. அப்படிங்களா? சரி சரி சரி. செக்ஷன் ஆஃபீஸராக இருந்தாங்க. அங்கே சரி. அங்கே பங்களா இருக்கும்ல. ஆமாம் சொல்லுங்கள். அந்த பங்களாவில் தான் தங்கியிருந்தோம். அப்படிங்களா? 3 வருஷம் தங்கியிருந்தேன். நான் 3 வருஷம், எங்கள் அப்பா 5 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் காலேஜ் வந்துட்டேன். 9th 10th 11th அங்கே படித்தேன். அப்படிங்களா சார்? ரொம்ப நன்றி சார். கிழச்சிறையிலேருந்து டெய்லி சைக்கிள் மிதித்து வந்து போவோம். ஆமாம் ஆமாம், பக்கம் தான் சார், அது ஒரு 2 கிலோமீட்டர் தான். சைக்கிளில் வந்து போவோம். அதனால் திட்டக்குடினா எனக்கு ஒரு பாசம். இப்போ அந்த பெருமலை ரோடு இருக்கு இல்லையா, இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெருமலை ரோடு, அந்த ரோட்டில் தான் நம்ம சாமியில் இருக்குது. சாமியில் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பிஸ்னஸ் படுது. அப்படியே பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ஜாலியாக. ஆனால் ஒன்று, பசங்க பாருங்க அப்படி தான் இருப்பாங்க. நம்ம வேணாம், அந்த வேலை அது மாதிரி, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அதுதான் அவரை கொண்டாந்து இங்கே பண்ணலான் இருக்கேன். பார்த்துங்க. வாங்க. பேசுகிறாங்களா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சூரிய பிரகாஷ். நான் எம்பிஏ முடிச்சுட்டு அப்பா கூட பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன். அக்கா லீவில் வரும்போதெல்லாம் நானும் அக்காவும் சாங் பாடிட்டு இருப்போம். நான் ஒரு சாங் பாடிட்டு இருப்பேன், அக்காவும் நானும் அக்காவும் நானும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோம். நான் மூவி வர ஸ்டார்டிங் ஒன்றா தான் ஆரம்பிப்போம். ஆனால் அக்கா திடீர்னு ஒரு லிரிக் எடுத்து பாடுவாங்க. எனக்கு என்ன புரியாது. கடைசியில் கேட்டால் சாங் கட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் தான் எனக்கு தெரியும் சாங் கட்டு அப்புறம் ஷார்ட் கட்டுன்னு எதாவது சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. அக்கா சொல்லி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நடத்துனதில். ரொம்ப தேங்க்ஸ் சார். இது அக்கா பாக்ஸரா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணகாந்த். நான் ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பெரம்பலூரில் வந்து பிஎஸ்சி ஃபாரன்சிக் படிக்கிறேன். பாக்ஸிங் கற்றுக்கிட்டீங்களா? சொல்லுங்க. நான் பாக்ஸரு 9 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 9 வருஷமாக நான் பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கேன். நேஷனல்லாம் போயிட்டு மெடல்ஸ் நிறையா அடிச்சிருக்கேன், கோல்டு மெடல். யாராவது வம்பு பண்ணுறாங்கன்னா உங்கள் முன்னாடி வந்து நிறுத்தி குத்த விட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லை, இப்போ கற்றுக்கிறது மேட்சுக்கு மட்டும். கீழே வந்துடுவானா? அனாவசியம் சண்டைக்கு போக மாட்டோம். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்.
பாக்ஸிங். இவங்க யார் சொன்னீங்க? சித்தப்பா பொண்ணு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்வாதி. நான் ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அக்காவோட ஆசையே என்னன்னா, எய்மே அவங்களுக்கு ஐஏஎஸ் ஆகணும் தான். அதுக்காக அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் இது ஒரு முதல் படியாக இருக்கு. எல்லாரும் அதே மாதிரி எல்லாரும் நீங்களும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணால் கிடைக்காதது ஒன்றுமே இல்லை நமக்கு. டோன்ட் வேஸ்ட் டைம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ ஹிஸ்ட்ரி சார். பிஏ ஹிஸ்ட்ரி எப்போ முடிச்சிங்க? 2017. 2017 முடிச்சிங்க. இங்கே தான் எஸ்ஆர்சியில் SRC. முடிச்சிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காகவே ஹிஸ்ட்ரி படிச்சிங்களா? ஆமாம் சார். வெரி குட். தொடர்ந்து படிக்கணும். இவங்க சொன்னதில் முக்கியமான பாயிண்ட் என்ன? நீங்கள் எல்லாம் ஒன்றா கூறுறது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் கூறுறீங்க, படிக்க ஒன்றா சேர மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. உங்கள் கூட இருந்து பார்த்து அதை சொல்கிறாங்க. அப்போ ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்னா ஜாலியாக இருறீங்க, ஒன்றா சேர்றீங்க, கத்துறீங்க, விளாட்றீங்க, ஜாலியாக இருக்கீங்க. அதை செய்யுங்க. அதே விஷயத்த படிப்புலேயும் செய்யுங்கன்றாங்க. அப்படி தானே? இப்போ இதுக்கு நேற்று நடந்த ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இன்றைக்கி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸு. அதில் இருங்களேண்டா, இதை தாண்டா அவங்க சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஃபார்மில் இருக்கீங்க அப்படின்னு. ஸ்டாப். இது மேட்ச் போடுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. இந்த மேட்சை லைவ் போடுவோம்ல, இங்கே இன்னைக்கு ஃபைனல்ஸை லைவ் போடுங்கன்னாங்க. சரி போட்டுடலாம், இங்கே வாங்க, யாருக்கு மேட்ச்சுன்னு அதை சொல்லிட்டாங்க. இந்தியா நியூசிலாந்து கேப்டன் யாருன்னு தெரிலன்னாங்க. இந்த டிராஃபிக்கு என்ன பேருன்னு கேட்டேன், அதுவும் தெரிலன்னாங்க. அப்போ என்ன தான் மேட்ச்சை பார்க்க போகிறீங்கன்னு டேன்னு நிற்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது சரி தான், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் சேர்றாங்க. அது கூட முழுசாக தெரிஞ்சு சேர மாட்டேங்கிறாங்க. சரி இன்றைக்கி ஒரு மேட்ச்சு பார்க்கணுன்னு சார்ட்ட கேட்குறோமே, என்ன மேட்ச்சு, ஏது மேட்ச்சு, அதோடய விவரங்கள் என்ன, ஒன்றும் தெரில. மேட்ச் பார்க்கணும், கத்தணும், எதாவது சாப்பிட்ணும், அவ்வளோதான். வேறு ஒரு நோக்கமும் இல்லை. அப்படி தானே? என்டர்டெயின்மெண்ட்டில் கூட ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லைங்கிறேன் நான். ஒரு படம் பார்க்க போனால் கூட அந்த படத்தை பற்றியெல்லாம் தெரியணும்ல, வேறு விடதை எடுத்துக்கணும்ல. ஐயாண்ணா அதை மட்டும் சொல்லு. மனிதன்னா என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் பேசுகிறோம், அவங்கள்ட்ட இருந்து ஏதோ ஒன்று கிடைக்கும், நம்ம எடுத்து வச்சுக்கணும். இன்னொருத்தர் பேசுகிறோம், ஒரு மாட்டுக்கிட்ட பேசும்போது கூட அதுக்கிட்ட இருந்து ஒரு சில விஷயம் நமக்கு தெரியும். புரியுதா? முதல்ல நல்ல கான்செப்ட் பண்ணி நல்ல மைண்டை யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஒரு கார் போகும்போது அந்த கார்லேருந்து டயரில் வர ஓசை இருக்குல்ல, அதுலேருந்து கூட நமக்கு ஒரு சிம்டம்ஸ் கிடைக்கும். ஒரு குச்சி இருக்குன்னா இப்படி விசிறணுன்னா அதுலேருந்து வரும்பாரு ஒரு ஓசை, அதுலேருந்து கூட நமக்கு ஒன்று கிடைக்கும். அந்த மாதிரி யாருக்கிட்ட பேசினாலும், எங்கே போனாலும், எந்த இடத்துல நின்னாலும் நாம் நம்ம மைண்டை ஒருநிலைப்படுத்தி அதை யோசிக்கணும். அது என்ன, அது எப்படி இருக்கும், அது எடுத்து என்ன, அவங்க என்ன பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஒரு கும்பலில் போயிட்டுருப்போம், நம்ம பாட்டுக்கு ஏதோ சில பேர் நினச்சிட்டு போவோம், ஏதோ நினச்சிட்டு போயிட்டுருப்போம். அப்படி போகக்கூடாது. எந்த இடத்துல போனாலும் நாமளாக இருந்து யோசிக்கணும். அப்படி யோசித்தாலே வாழ்க்கையில் நீங்கள் எந்த எல்லை வேணாலும் தொடலாம். புரியுதா? என்னால் படிக்க மட்டும்தான் முடியல, ஏன்னா அப்போ நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸும் சொல்ல எனக்கு ஆள் இல்லை. அதனால் 10வது வரைக்கும் தான் படித்தேன், அதுக்கப்புறம் படிக்கலை. இன்றைக்கி என் பிள்ளைங்க, என் தம்பி எல்லாருமே MBA MCA எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படி முடிச்சு எல்லாம் படிச்சுட்டாங்க வச்சுக்க. அதனால் நல்லா எதுக்கு எடுத்தாலும் எங்கே போனாலும், இப்போ சார் சொல்கிறேன்னா, இப்போ சார்கிட்ட இருந்து நான் 2-3 விஷயத்தை கற்றுக்கிட்டேன். இப்போ அது மாதிரி யாருக்கிட்ட பேசினாலும் அவங்கள்ட்ட இருந்து, இப்போ சாப்பிட போய் ஹோட்டலில் உட்காந்தோம்னா அவன்கிட்ட ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அதை மாதிரி யோசிக்கணும். சும்மா கும்பலாக கும்மி அடிச்சுட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக சொல்கிறேன், இப்போ சார் சொன்னதுக்காக சொல்கிறேன், நான் சொல்ல தப்பானிக்காதீங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். மூளைக்கு வேலை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் தானே வாழ போகிறோம். இந்த வாழ்க்கை எவ்வளோ நாள்? ஒரு பட்டாம்பூச்சி 7 நாள் வாழுது. நம்ம வாழ்க்கை எத்தனை நாள்? 70 நாள். 7 நாள்னு கூட சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக படிங்க, நல்லா படிங்க, நல்லா வருவீங்க. வாழ்க வளமுடன். சூப்பர் சார். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டில் கூட ஒரு நோக்கம் இருக்கணும். அது எதுக்கு என்ன அப்படின்னு. இப்போ விஜய்னே வச்சாலும், விஜயோட ஃபஸ்ட்டு படம் எது? நாளைய தீர்ப்பு. அப்படி தானே? விஜயோட அப்பா பேர் என்ன? எஸ்.ஏ. சந்திரசேகர். எஸ்ஏசின்னு சுருக்கி சொல்லுவோம். எஸ்.ஏ. சந்திரசேகர் எடுத்த படத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம்.
ஞானியா? நாளைய திருப்பு மாதிரி விஜய் வச்சு எடுத்தது வேற. அதுக்கு முன்னாடி அவர் ஃபேமஸ். சட்டம் ஒரு இருட்டறை, சவால், அதுமாதிரி நிறைய படம் இருக்குது. நிறைய நல்ல புரட்சிகரமான படங்கள் எடுத்திருக்காரு. நிறைய படம் நல்லா ஓடி இருக்கு. ஒரு படம் விஜயும் வச்சு செந்தூர பூவேவா, அது என்ன செந்தூர பாண்டி அப்படி எடுத்திருக்காரு. விஜயும் ஃபாசிலும் சேர்ந்து எடுத்த படம் என்ன? விஜய் நடிக்க ஃபாசில் காதலுக்கு மரியாதை. காதலுக்கு மரியாதை ஃபாசில் டைரக்ஷன். விஜய் இந்த ஃபகத் ஃபாசில் இருக்கிற அவரோட அப்பா தான் காதலுக்கு மரியாதை. ஃபாசிலை வச்சு விஜய் வச்சு எடுத்த இன்னொரு படம் இது கண்ணுக்குள் நிலவு. கண்ணுக்குள் விஜயோட அம்மா பேர் என்ன? ஷோபா. ஷோபா பாடின ஒரு பாட்டு சொல்லுங்கள், அவங்க அம்மா பாடின பாட்டு. இந்த தொட்டப்பெட்டா ரோட்டு மேலே கொத்து பரோட்டா விஜய் படத்துலேயே அவங்க அம்மா நிறையா பாடியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சிருக்காங்க, பாடியிருக்காங்க. இப்போ விஜயோட இப்போ வரப்போகிற படம் எத்தனாவது படம்? 69, 68, 67? இப்போ வரப்போகிற படத்தோட பேர் என்ன? ஜனநாயகன். அதுக்கு என்ன பேர் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க? நாளைய தீர்ப்புன்னு தான் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு படமும் நாளைய தீர்ப்பு, கடைசி படமும் நாளைய தீர்ப்புன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் அதை மாற்றி ஜனநாயகன் வச்சுருக்காங்க. இந்த ஜனநாயகன் படம் எந்த படத்தை காப்பி அடித்து எடுக்கிறாங்க? நம்ம ஆந்திராவோட பாலையா இருக்கார்ல, அவர் நடித்த ஒரு படத்தை தான் காப்பி அடித்து எடுக்கிறாங்க. இப்போ கடைசி படத்தோட டைரக்டர் யார்? ஹெச் வினோத். இப்போ விஜய் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு நோக்கமே இல்லாமல் செலிப்ரேட் பண்ணுறீங்க. இவ்வளோ தான் விஷயம். இப்போ விஜய் நாங்களாம் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஆனால் எங்களுக்கு இவ்வளோ தெரியும், இன்னும் தெரியும், இன்னும் நிறைய சொல்லிட்டே போவோம். ஆனால் விஜய் நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அவர் பேரை சொன்னால் சத்தம் போடுறீங்கன்னா அவரை பற்றி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதை தான் என்டர்டெயின்மெண்ட்டு கூட நோக்கம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இது டெமோ. இப்போ இன்றைக்கி மேட்ச் பார்க்கணுன்னா மேட்ச்சை பற்றி ஒன்றுமே தெரில, ஆனால் மேட்ச் பார்க்கணும், அவ்வளோதான். அப்போ மேட்ச்சு பார்க்கணும், ஆனால் அதில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் அட்லீஸ்ட் பாதிக்கு பாதியாக தெரியணும்ல. அப்படி இருந்தால் என்டர்டெயின்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஜெயிச்சிடலாம். அப்படி இல்லைன்னும் போது தான் நம்மளால் எந்த பாயிண்ட்டுமே பிடிச்சி மைண்டில் வச்சுக்க முடியல. அப்போ நீங்கள் விஜய் வச்சு கேளுங்க, நான் ஊர்பட்டது சொல்லுவேன் என்ன புரியல. ஆனால் நாங்கள் விஜய் பேர் சொன்னாலாம் கத்துற ஆளே கிடையாது. எங்களுக்கு விஜய் ஒரு ஆள் அவள் தான், புரியுதா இல்லையா? ஆனால் நீங்கள் அதை ஃபாலோவர்ஸ் அப்படின்னா நீ எவ்வளோ தெரிஞ்சுக்கணும். இப்போ புரிஞ்சுத? விஜய் மட்டும் இல்லை, அஜித்தை கேட்டாலும் நாங்கள் சொல்லுவோம், விஜயகாந்தை கேட்டாலும் சொல்லுவோம், ரஜினியை கேட்டாலும் சொல்லுவோம், கமலை கேட்டாலும் சொல்லுவோம். இப்போ நீங்கள் விஜய் தான் தீவிரமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா விஜய் மட்டுமாவது சொல்லுங்கள். சூர்யாவை கேட்டாலும் நாங்கள் சொல்லுவோம், கார்த்தியை கேட்டாலும் சொல்லுவோம், அப்துல் கலாமை கேட்டாலும் சொல்லுவோம், காந்தியை கேட்டாலும் சொல்லுவோம், மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தையும் சொல்லுவோம், விஜயும் சொல்லுவோம், விஜயும் சொல்லுவோம், மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தையும் சொல்லுவோம், மயில்சாமி அண்ணாதரையும் சொல்லுவோம். அது ஏன்னா எல்லாத்தையுமே பிடிச்சிக்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டோம். எது எங்கே நடந்தாலும் பிடிச்சிப்போம், அவ்வளோதான். அது இதில் தான் சினிமான்னு தான் இல்லை, விளையாட்டுன்னு தான் இல்லை, பாடம் தான் இல்லை, எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு மூளை தானே வேணும். அது துறை எதுவாக இருந்தானே. இதுதான் அவங்க சொன்னதில்ல, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் கூறுறீங்க அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டாங்க. அதுலேயும் நோக்கம் இல்லைங்கிறது தான் முக்கியம் இந்த தலைமுறையில். அதை நீங்கள் கற்றுக்கணும். இப்போ திட்டக்குடியில் நான் படிக்கும்போதெல்லாம் 9th 10th தான் படித்தேன். நான் அப்பயே நாங்கள்லாம் நிறையா உலகத்தில் என்னென்ன நடக்குதோ எல்லாம் பேசுவோம். அதுக்கே எங்களை மோசம் திட்டுவாங்க. எங்கள் ஹெச்எம்னா திட்டக்குடி ஹெச்எம் ஒருத்தர், அவர் பேர் நான் போடல. அந்த ஸ்கூல் இன்னும் போனாலும் நான் பார்ப்பேன், முட்டி போட வச்சு பின்னாடி பாதத்திலே குச்சியால் அடிப்பார். ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன். இதுக்கு சும்மா போகிற போக்கில் டைம் பாஸுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வெளில முட்டி போட வச்சு பாதத்தில் அடிச்சுட்டு போவார். அவர் மட்டும் போவார். பாட்னி, அவர் +1 எனக்கு சயின்ஸ் குரூப்பில் பாட்னி எடுத்தார். ஏகச்சமாக இருந்தவர். அடின்னு வெளுப்பாங்க. ஜெயச்சந்திரனா ஏகச்சமாக பாட்னி எடுப்பார். பின்னாடி அடின்னு அடித்து வெளுத்து விட்டு போவாங்க. புரியல? அதுமாரிலாம் அப்போ அங்கே இருக்கு. அது எதுக்கு இது? இப்போ நீங்கள் இருக்கிற அளவுக்கு நாங்கள் மோசம் இல்லை. அப்போ தான் தளபதி வந்துச்சு, அப்போ தான் குணா வந்துச்சு, அப்போ தான் வைகாசி பிறந்தாச்சு வந்துச்சு. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியும். இதுக்கே எங்களை மோசம்னு அடிப்பாங்க. மோசம் அடிக்கிற அந்த மோசமான எங்களுக்கு இப்போ உங்களவுக்கு மோசமாக நாங்கள் இருக்க மாட்டோம். ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்போம்ல, அதையே தான் அவங்க மோசம்னு அடிப்பாங்க. இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, தெரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு தான் விஷயம். எதாக இருந்தாலும் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சரியா? தெரிஞ்சுப்பீங்களா? என்ன சூப்பர். கிருத்திகாவுக்கு திவ்யாவுக்கு நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருங்க. எனக்கு தெரியும்.
தெரியும் நாளை உனக்கு புரியும் அஞ்சுக்குள்ள நகரோய் ஆழம் அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா அக்கறையா கேட்டா அர்த்தம் நூறுடா போடு சக்க போடு போடு போடா பறந்து போடுடா நேத்து காத்திலோடி போச்சு இன்றே வாழ்ந்து பாருடா இந்த பாட்டு என்ன படம்? ஆ, சந்திரமுகி டைரக்டர் யாரு? சந்திரமுகி டைரக்டர் யாரு? பி வாசு. பி வாசு தானே? இந்த பாட்டுக்கு யார் மியூசிக்? இந்த பாட்டுக்கு யார் மியூசிக் டைரக்டர்? வித்யாசாகர். சார் கிட்ட வாங்குற இந்த படம் தான் நான் வாங்குற ஃபர்ஸ்ட் அண்ட் கடைசி லஞ்சும். யார்கிட்டையும் இனிமே எதுவும் இந்த சந்திரமுகியோட ப்ரொடியூசர் யாரு? சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ். சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் தான். தேங்க்யூ. தம்ஸ் அப். ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் சபார்டினேட் கோர்ட் இன் சென்னை, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் சபார்டினேட் கோர்ட் இன் சென்னை, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் சபார்டினேட் கோர்ட் இன் சென்னை. தேங்க்யூ. சார், தேங்க்யூ சார். சார் வந்து எங்களுக்கு நாங்கள் பிரியாணி பண்ணுறோன்னு சொன்னதும் சார் வந்து எங்களுக்கு நீங்களே எல்லா செலவும் நீங்களே பண்ணாதீங்க, சாரும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. காலையில் இரு. அவங்க கச்ச கச்சன்னா நம்ம நிறுத்திடணும் பேச்சை, புரியுதா? பேசிட்டே இருந்தால் எனக்கு கவனிக்க மாட்டாங்க. இந்த கிட்ட வச்சுக்க. சாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. சாருடைய ஹெல்ப் இல்லைன்னா கண்டிப்பாக எங்களால் இன்னைக்கு இது எல்லாரும் பண்ணியிருந்திருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நேற்று எல்லாம் எங்களுக்கு நிறைய இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ உங்களுக்கு. என்ன வெங்காயம் கட்டி கொடுத்தாங்களா? பூண்டு சார். சூப்பர் சார்.